சைவம் காட்டக்கூடிய இந்த சிறப்பை அந்த கால சூழ்நிலையில் அதை நம்ம முருகலையா தான் எழுதுவார். இஸ் எ சாம்பியன் ஆஃப் சோஷியல் ஈக்குவாலிட்டி என்று எழுதுவார். சமுதாயத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நீக்கிய பெருமை அவருடையது. ஏன்னா நீங்கள் ஒரு சமுதாயத்தில் ஆண்களுக்கு ஒரு நிலை, பெண்களுக்கு ஒரு நிலைலாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது அப்போ அங்கே அந்த சமுதாயம் பாரபட்சம் உடையதாக இருக்குல்ல. அன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்தது தான் இல்லைங்களா. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து எப்படி இருக்கானேம்மா, 21ஆம் நூற்றாண்டில் ஆண்கள்லாம் பாவம் அப்படிங்கிற நிலைமை அனைமே இருந்தாலும் வரும் போல. இதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும் ஏன் நமக்கு பாடுறதுக்கு. ஏன்னா சூழ்நிலை எப்படி போயிட்டு. ஆனால் அவர் சொல்றார், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததுன்னு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் நலம் என்பதில் சொன்னது பெருமை. எல்லா இடங்கள்லையுமே ஒரு வரலாறு பாருங்கள், மங்கையர்க்கரசியார் என்ற பெண்ணை அழைத்து தான் அங்கே போய் செய்கிறார். திருமருகல்ல உதவி செஞ்சது ஒரு பெண்ணுக்கா, திருப்பாச்சல் ஆச்சிரமத்தில் உதவி செஞ்சது ஒரு பெண்ணுக்கா. இப்படி போய் இதெல்லாம் என்னன்னாரு, பெண்கள் நலத்துக்காக ரொம்ப சொன்னேன். அதை சொன்ன சொற்றொடரே பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு ஆரம்பிக்கும் பொழுது இதை சொன்னதே எப்படின்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். ஏன்னா இது ஒரு பெரிய, நீங்கள் இந்த சமய தத்துவங்களை எல்லாம் படிக்கிறப்போ சைவ சமயம் மட்டும் இல்லை, ஏனைய சமயங்களையும் சில தத்துவங்கள்லாம் படிக்கும் பொழுது ஒரு பொதுவான கருத்து, மேலை நாட்டு சமயங்கள் கீழை நாட்டு சமயங்கள்னு ரெண்டாக பிரிப்பாங்க பொதுவாக. அதில் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம், இந்த மேலை நாட்டு சமயவாதிகளுக்கெல்லாம் ஒரு கருத்து என்ன இருக்குன்னா, இந்த கீழை நாட்டு சமயங்கள், நம்மெல்லாம் கீழை நாட்டு சமயங்கள்னு பேர், நம்மளுடைய கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பிற்போக்கானவை என்று அவங்களுடைய கருத்து. அவங்க கருத்து தான் ரொம்ப முற்போக்கானவை. நீங்கள் நம்ம வாழ்வியல் அமைப்பே பாருங்களேன், அவங்க தான் முற்போக்கானவங்கிறான். ஏன்னா அவன் எப்படி எடுத்துக்கிறான், நம்ம அந்த காலத்தில் வேட்டி கட்டணும், ஒரு சுற்றணும், இல்லைன்னா சேலை கட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு 3-4 சுற்றணும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு வேகமாக நடக்க முடியாது. அவன் என்ன பண்ணிக்கிறான், அநேகமாக குட்டை ட்ரௌசரை போட்டுக்கிறான், குட்டை பாவடையை போட்டுக்கிறான். ஆனாலும் என்ன ஆச்சு, ரொம்ப வேகமாக நடக்க முடியும். கேட்டால் என்ன பண்ணுறான், இதெல்லாம் முற்போக்கான சிந்தனை அவனுக்கு. என்ன உங்கள் ஆள்கள், அது ஒரு பெண் வேகமாக நடக்க வேண்டாமா, ஒரு பஸ் ஏற முடியுமா, இப்படி 8 சுற்று அது சுற்றிக்கிட்டு இருந்தா அப்படின்னு இந்த மாதிரி நம்ம கொள்கை சமயத்தையும் என்ன பண்ணுறான் அப்படி பார்க்குறான். ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய முற்போக்கு சிந்தனை உடையனவாக அமைந்திருக்கின்ற சமயம் நம்முடைய சமயம். அதுக்கு முதல்ல வழிகோலிய பெருமை யாருன்னா ஞானசம்பந்த பெருமை. அதுதான் இன்றைய தலைப்பு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எடுத்த உடனே சொன்னேன், மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும். அதுக்கு நீங்கள் எப்படி இருந்திருக்கணும், யார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ முடியும், அவருக்கு என்ன ஜாதகத்தில் கட்டம் எப்படி இருக்கணும், ஒன்றும் பேசலை. எடுத்த உடனே எல்லாருக்கும் முதல் சொன்னார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். பின்னாடி அதனால் அப்பர் சுவாமிகளும் சொல்கிறார், நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சொல்கிறார். என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம்னு அந்த ஒரு உற்சாகம்தான் இந்த அமைப்பு, இந்த விழா நடத்தக்கூடிய நம்முடைய சபரி டைமண்ட்ஸ், ஆடல் வல்லான் இவங்கள்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டியதுன்னா, இந்த 3 நாட்களுமே தலைப்பு அப்படி தான் வச்சுருக்கிறாங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா இன்பமே எந்நாளும், நாளை கழித்து பார்த்திங்கன்னா குறைவிலா நிறைவே. நம்ம பிற சமயத்தை நாம் குறைவாக சொல்கிறதில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனாலும் இங்கே தொடர்படுத்தி காட்டணும். வருத்தப்பட்டு பாரஞ்சுமக்கிறவர்களாய் நம்மை நம்முடைய சமயம் காட்டவில்லை. அவருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் சொல்லவில்லை. ஏன்னு சொன்னால் சுவாமி நமக்கு ரொம்ப நண்பராக இருக்கிறான். அதுலேயும் ஒவ்வொருத்தரும் வச்சுருக்கிறாங்க. மாசிலாமணி தான் எனக்கு நண்பர்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கிறார், ஆரூரர் பெருமான் தான் எனக்கு நண்பர்னு சொல்ல ஒருத்தர் இருக்கிறார், ஆடல் வல்லான் தான் எங்களுக்கு நண்பர். இப்படி சுவாமி எல்லாருக்கும் எப்படி இருக்கிறாங்க, பெரிய நண்பராக இருக்கிறான், பெரிய ஃப்ரெண்டாக இருக்கிறான். அதனால் அப்பர் சுவாமிகளுடைய பெரிய உயர்வு பாருங்கள். இந்த உலகத்தில் நீ இருந்தால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் வாழ்க்கையில். ஏன்னாரு அது அந்த வினை இருக்க போய் தானே இங்கேயே வந்தோம். ஒரு நாள் தலைவலி இருக்கும், சில பேருக்கு தலைவலி கூட இருக்கும், அதெல்லாம் வேறு இருக்கும், ரைட்டுங்களா? ஆனால் இப்போ அதெல்லாம் போகிறதுக்கு என்ன வழின்னாரு, நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். என்ன சார் செய்யணும்னாரு, சென்று நீ திருவேட்களத்துள்ளை துன்று ஒரு சடையானை தொழுமினேன்னு. அதுக்கு வழிவாய்ப்பு எப்படி காட்டினார் பாருங்க.
இந்த நோய் தீரும். சரி, இந்த நோய் தீர்றதுக்கு நீங்கள் ஒரு 32 வருஷம் மருந்து சாப்பிட்ணும் அப்படி சொல்லலை. ரொம்ப எளிமையாக சொன்னார். நேரம் இங்கேருந்து ஒரு பஸ் ஏறுங்க, சிதம்பரம் போங்க, இங்கேருந்து ஒரு ஆட்டோ கட்டிங்கன்னா கூட 100 ரூபா கேட்பான். திருவேட்களம் கோயில் உள்ளே போய் ஒரு ஜாமி கும்பிட்டு வந்துடுங்க, அப்புறம் என்னைக்கும் இன்பம் தான்னார். நம்மால் இல்லை சார், அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேங்க, ஏன்னா திருப்பூரில் தொழில் ரொம்ப பிஸியாக போகுது, லீவ் கிடைக்க மாட்டேங்க, அதனால் வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் இதோட ஈஸியாக சொன்னீங்கன்னா நாங்கள் கொஞ்சம், ஏன்னா நாங்கள் படிக்கும்பொழுதே அப்படி தானே, மூல நூல் படித்தது கிடையாது, நோட்ஸு, கோனார் நோட்ஸு, அதுலேயும் முக்கியமான கேள்வி மட்டும் எழுதி கொடுங்க. அப்புறம் பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னாடி மெல்ல டீச்சரை தனியாக போய் இந்த பரீட்சையில் வரத கேள்வி மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறது. சரி, அது எதுக்குன்னாரு, அது பிட்டு எழுதி வச்சுக்கிறதுக்கு. இவ்வளவு நம்ம படித்த லட்சணம் இப்படி. அதனால் என்ன பண்ணார், அந்த திருவேட்களம் கோயில் வரைக்கும் போக முடியல எங்களுக்கு, அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக ஏதாவது சொல்லணும். ஞானசம்பந்தர் சொன்னார். அவர் தான், அவருக்கு நம்ம மேலே ரொம்ப கருணை ஞானசம்பந்தர். அதனால் ஒன்று சரிடா, நீங்கள் அவ்வளோலாம் போக வேண்டாம், பெருமானுடைய நாமத்தை இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும்பொழுது இருந்து கேளுங்க, அது போரும்னு. அதுதான் அருள்மலை நிகழ்ச்சியில் நடத்துகிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் அதை கேளுங்க போரும்னு, அதுவே உங்களுக்கு எல்லாம் செஞ்சிடும்ட்டு. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் மடன் நெஞ்சே அரண்நாமம் கேளாய் நம் கிளைகிளைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் கோளிலி எம்பெருமானேன்னு. நம்மாள் இல்லை, நான் கேட்கணும்னு தான் நினைக்கேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அது முடியல, சோம்பேறித்தனம் ஏதோ இருக்கா. திரும்பி ஞானசம்பந்தட்டே போய் காலில் விழுந்துட்டோம். அப்புறம் சாமிகள்கிட்ட கேட்டால் அவர் திருவேட்களம் போகணும்னு சொன்னார். அவ்வளோ டைம் இல்லை, நீங்கள் ஏதோ உங்கள் நாமத்தை கேட்க சொன்னீங்க, வீட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது, ஆனால் போட்டு கேட்க எங்கே கேட்க முடியுது, பிள்ளைகள் எங்கே கேட்க விடுது, நம்மளை அந்த கேட்க முடியல அப்படின்னார். சொல்கிறாரு, சரி அப்போ அதை விட எளிமையாக இருப்பது, அதை விட எளிமையாக என்ன செய்ய முடியும்னார். நான் ஒன்று சொல்லித்தரேன். என்னன்னார், சமையல் பண்ணுவீங்களா? ஆமாம். வீட்டில் கோலம் போடுவீங்களா? ஆமாம். துணி துவைப்பீங்கள்ல, துணி துவைக்கும்போது என்ன நினைப்பீங்க, இப்படி ஓங்கி அடித்து எடுத்து வைப்பீங்களே, அது எங்கள் வீட்டுக்காரரை நினச்சி அடிப்பேன் நாங்கள். அப்படி இல்லைங்க, நீங்கள் துணி துவைக்கும்போது அதை நினைக்காதீங்க, என்ன நீங்கள் பெருமான் நினச்சிக்கங்க, நினச்சிக்கங்க போகிறோம்னு. மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறியவை மற்றும் எல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே பொருந்துதன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர துன்று பைம்பூன் செருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியூரை செல்வர்தாமே. திருநெல்வேலியூரை செல்வர மனசில் நினச்சிக்கங்க போகிறோம்னாரு. சிந்தை செய் நன் நெஞ்சமே, என்ன கெடும்னாரு, அருந்துயர் கெடும்னார். அருந்துயர்னா எவ்வளோ பெரிய துயர்னாலும் சரி, அது பிறவி துயர, ஆனால் இந்த உலகத்தில் எந்த துயர்னாலும் சரி, அது நீங்கிறதுக்கு வழி என்னன்னாரு, பெருமானை நினச்சிக்கங்க போகிறோம். எவ்வளோ ஒரு ஞானசம்பந்தட்ட அந்த ஒரு, சரி சார் அதெல்லாம் சரி, இப்போல்லாம் வயசாகுது எனக்கு, சரி ஒன்று தான் பயமாக இருக்குது. என்ன பயம்னாரு, இந்த காலனை பற்றிய பயம். அதனால் ரொம்ப படுக்காமல் சங்கடப்படாமல் போயிடணும், நம்மளும் கஷ்டப்படக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, எல்லாம் பார்த்தாச்சு சொல்கிறார். கவலைப்படாதீங்கிற அந்த உயிர் இழுத்துக்கிட்டு போகிற நேரத்தில் ஒரு சிரமத்தில், அப்போ கூட எனக்கு கூட இருக்கவங்க யாரும் ஒன்றும் உதவி செய்ய முடியாது, ஆனால் பெருமான் உங்க கூட இருப்பான், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அருள் செய்வாங்கிறார். ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி. புலனைந்தும் பொறிகலங்கி, பொறின இடத்துல அறிவுன்னு அர்த்தம், பொறிகலங்கினர் அப்படின்னா அறிவு வேலை செய்யலை. நெறிமயங்கி எங்கே இருக்கும்னு தெரில, அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி, ஐங்கிறது கபம், அது கழுத்தில் அடைக்குது. அப்போ அதனால் மூச்சு இழுக்குது போகுது, இழுக்குது, எந்த நேரமும் முடிஞ்சிருமோன்னு இருக்க திரும்புது. அப்படி அலமந்த போதாக இருக்கா, போயிட்டான்னு அப்படி அலமந்த போத அந்த நிலையிலையும் அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் திருவையார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முளவதிர மலை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மலமையறி முகிழ்வார்க்கும் திருவையாரே என்று சொல்லி திருவையார் பெருமான இப்படியெல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது எதுன்னு சொன்னால் நம்முடைய திருமுறைகள். சரி சார், அப்போ ஒரு நாள் அப்போ அப்படியே அருள் செய்வான்னா நம்ம போக மாட்டோமான்னாரு. கண்டிப்பாக போகணும்.
வந்தவரெலாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும். சரி, இப்போ போகிறப்போ அப்போ பயமாக இருக்குமேன்னாரு. பயப்பட வேண்டான்ட்டார். அப்புறம் சாமி வந்தார். ஏன்டா பயப்படுறீங்க? இங்கே இருக்கிறவங்களாம் கூட இது வரைக்கும் வருவாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. ஆனால் போகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு கம்பெனி, நான் கூட ஒரு ஆள் இருக்கார். யாருன்னாரு? அவர் தான் சொல்கிறார், குற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு குற்றார் ஆர்வலரோன்னார். சுவாமி கூட வரானா, பத்திரமாக நம்மளை மேலே கூட்டு போகிறானா உயிர் போனப்புறம். எவ்வளோ பெரிய நம்பிக்கை கொடுத்தார். அதுக்கப்புறம் அங்கே போன உடனே சுந்தரர் அங்கே இருக்கார். இங்கே பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நம்ம அங்கே போய் எதையோ முந்தைய பிறவிகளில் தெரியாமல் ஏதோ சில தவறுகள் செஞ்சுருக்கிறோம். ஆனாலும் அந்த தவறுகளினால் அங்கே நம்மளை நரவலோகத்தில் கொண்டு போட்டான். நரவலோகங்கிறது ரொம்ப பொல்லாது, ரொம்ப தண்டனைகள்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். ஆனால் அந்த நரவலோகத்தில் கொண்டு நம்மளை போட்டான் அப்படின்னாரு. கவலைப்படாதீங்க, சுவாமி அங்கே நம்மளை தடுத்து கூட்டு போயிடுவான். மடித்தாடும் மடிமைக்க நன்றியே மனநே நீ வாழும் நாளும் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்தாட்கொள்வான். இதெல்லாம் திருமுறையில் ஒரு பெரிய சிறப்புங்க. நீங்கள் படுத்த படுக்கையாக பயப்பட வேண்டாம் ஞானசம்பந்தர் சொல்கிறார். சரி, அப்படி உயிர் போகும்பொழுது எப்படி இருக்கும்? கவலைப்படாதீங்க, குற்றாலத்து பெருமான் கூட வருவாங்கிறார். சரி, அங்கே மேலே போனப்போ நம்ம தனியாக இருப்பாங்க, யாரும் எங்கேயோ நரகத்தில் கொண்டு போட்டான்னா கூட. ஆனால் நம்ம பயப்பட வேண்டாம், நரகத்தில் நிறைய ஆள் இருப்பான், இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கணுமே, அதனால் ஒரு பயம் இருக்குனாரு. நீங்கள் பயப்பட வேண்டாம், சுவாமி கூப்பிட்டு போயிடுவான்ட்டு சுந்தரர். இதெல்லாம் திருமுறைகள். அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? இப்படி மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும்னா அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், வழிபாடு செய்யணும்னா. மண்ணில் நல்ல வண்ணம் வாழுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா வழிபாடு செய்யணும்னு நம்முடைய சுரேஷையா கூட ஆரம்பிக்குள்ளே சொன்னார். மேற்சரியகிரியா யோகம் செய்துள்ளி நன்னறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கூட ஆகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் சுருக்கி சரியகிரிய யோகம் அதுக்குள்ளெல்லாம் இப்போ போகல. என்னன்னாரு? வழிபாடு. சுவாமியை வழிபாடு செஞ்சால் திருமுறைகள் சொல்லுது, சைவ சித்தாந்தம் சாத்திரம் சொல்லுச்சு. அது வினை, அப்புறம் வினை நீங்கணும், அதுக்கு பழைய வினை, அப்புறம் புதுசாக வர்ற வினை, வந்த இடத்துல புதுசான்னு சேர்ந்த வினை. ஞானசம்பந்தர் அப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, வழிபாடு செய்யுங்க, அதையெல்லாம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்ட்டு. இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் எனக்கு தலைவலிக்குன்னு வரும். அவர் உள்ள அப்புறம் டெஸ்ட் பண்ணி அது இருக்கான் இது இருக்கான்னு எல்லாம் பார்க்குறேன். அதை பற்றிலாம் நமக்கு என்ன கவலை? நமக்கு ஒன்றே ஒன்று, இந்த தலைவலி சரியாகும். அவர் சில நேரங்களில் மண்டே ஸ்கேன் எடுக்கேம்பார். சரி எடுங்க, ஏன்னா அவருக்கும் ஸ்கேன் வச்சுருக்கார், புதுசாக அவர் வாங்கியிருக்காரு. அதனால் அவர் அதுக்காக எடுப்பார். எடுத்துகிட்டு அப்புறம் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லைம்பார். நம்ம விட்டமாக சொல்லுது, அது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்க. அவர் ஒன்றும் இல்லைங்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னது இந்த அம்மா கூட இருந்துட்டு அது எனக்கு தெரியுமே அப்படிங்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. தலைவலின்னு போனோமா தலைவலியும் சரியாகும். அது மாதிரி நம்ம சுவாமிகிட்ட போனோம் அப்படின்னா என்னன்னாரு, அந்த வினை கிணை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது அவன் எப்படி பண்ணுறான்னா, வழிபாடு செய்கிறவங்களுக்கு அது சரி பண்ணுறானா. அவன் வினையெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். நீங்கள் புத்தாண்டில் நமக்கு கிடைக்கிற செய்தி அதுதான். சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டான் போகிறோம், அவன் பார்த்துக்கிறான் எல்லாத்தையும். குற்றம் மறுத்தார் குணத்தினுள்ளார் கும்பிடுவார் தமக்கன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணார் உறைபதியாகும் செறிகொள் மாடம் சுற்றிய வாசலின் மாதர் விழா சொற்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் மாமோர் பசுபதீச்சரம் பாடு நாவேங்க. ஞானசம்பந்தர் திருவாவூர் பசுபதீச்சரம். குற்றம் அறுத்தார், குற்றம்ங்கிறது ஆணவமலத்தை, குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார்ன்றார். அவ்வளோதான். சுவாமி வழிபாடு செஞ்சோம்னா, இல்லை சார் இவ்வளவு நாள் கும்பிடலை, வயசு 48 ஆகிட்டு, பரவாயில்ல. இல்லை எனக்கு அந்த வினை எதுங்கிறாங்க, பரவாயில்ல. இல்லை இப்போ தான் ஜோசியத்தை பாயிட்டு வந்தேன், அவர் இன்னும் சனி இப்போ தான் ஆரம்பிக்கங்கிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் தூக்கி உரம் கட்டி வைங்க. நேராக சாமிட்டு போய் திருப்பூரில் போய் ஈஸ்வரன் கோயிலில் காலையில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க. எவ்ரிதிங் கான், போயே போச்சுன்ட்டு. அவ்வளோதான். மருந்து என்னன்னாரு, அமிர்தாஞ்சன் மகா ஸ்ட்ராங். அது மாதிரி ஈஸ்வரன் கோயிலில் காலையில் போய் ஒரு சுற்றி ஒரு பஞ்சபுராணத்தை பாடிட்டு வந்துட்டோம்னா எல்லா துன்பங்களும் போயிடுச்சு.
யார் சொல்ல? ஞானசம்பந்தர் சொல்ல, நான் சொல்லலை, ஞானசம்பந்தர் சொல்கிறேன். குற்றம் அறுத்தார் குணத்தின் உள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார். பாமன் சமையல் சொல்கிறார். கொழுமையர் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி. முருகப்பெருமான், முருகப்பெருமான வழிபாடு செய்கிறவங்களும் அருள் செய்வான். அவன் வேறு எதுவுமே அவன் பார்க்குறதில்ல. தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனே போற்றி மோன நாயகனே போற்றின்னு. அதனால தான் முருகப்பெருமானுக்கு அவர் சொல்வார், முருகப்பெருமானுக்கே ஒரு சிக்கல்பர். நமக்கு ரொம்ப சிக்கல் தான், அவன்கிட்ட போகிறோம். அவனுக்கே சிக்கல் இருந்தால் என்ன பண்ண? என்ன சிக்கல்னா, ஏகப்பட்ட அடியாருடைய பக்திக்குள்ளே மாட்டிக்கிட்டு நிற்காம வெளியே வர முடியாது. ஏன்னா திருப்பூரில் மட்டுமே 10 லட்சம் பக்தர்கள் அவனுக்கு. அப்புறம் பழனி போனால் அதுக்கு மேலே இருக்குது. கோயம்புத்தூருக்கு வந்தால் கொஞ்சம், திருச்செந்தூர் போனால் கேட்கவே வேண்டாம். இப்படி அவனுக்குள்ள பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். எல்லாரும் காலையில் போய் அவனை மொச்சு அவன் என்ன பண்ணுவான், அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு சங்கடப்படுறான். அவனுக்கு பெரிய சிக்கல் அப்படிங்கிறார் பாமன் சாமி. சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக்கொள்ளும் செந்துரு அன்புடையாயுமை செல்வ செழும்பொருளே அந்தர நாயகனே நெல்லை அப்பர் விமானமுறை நந்தலில் எம்பெருமான் எந்த ஞானத்தை பூர்த்தி செய்ய கேட்குறார். திருநெல்வேலியில் வழிபாட்டில் சந்ததம் வந்திருப்பவர் பக்தி சாலத்தில் சிக்கிக்கொள்ளும். இதெல்லாம் மாணிக்காசர் சொன்னது தான். பக்தி வலையில் படுவோன் காண்க முடிச்சுட்டு போயிட்டார். அதை எடுத்து பின்னாடி அப்படி சொல்கிறார். அதனால் அந்த வழிபாடு தான் அப்பர் சுவாமிகள் தான் சொன்னார். இந்த வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று சொன்னார். சுவாமியை கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த சுவாமி தான் நமக்கு எல்லாம்னு அப்படி வழிபாடு செய்யணும்னு. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்லவோர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சாவண்ணம். அந்த வழிபாடு எப்படி இருக்கணும்னார். இதெல்லாம் பாவம் நீங்கணும், சொர்க்கத்துக்கு போகணும், நல்லா இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு தேவை, எல்லாம் கொடுத்துருவோம். என்ன சுவாமி செய்யணும்? நான் வழிபாடு எப்படி வழிபாடு செய்யணும்னா அருமையாக சொல்கிறேன். உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவக் கச்சார்த்த புனிதா என்றும் பொழிலாரூரா என்றென்றே போற்றானில்லே. அவ்வளோதான். உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் எல்லாம் சுவாமி தான் எங்களுக்கு. அப்படி வழிபாடு. உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும். பெருமான் மேலே அப்படி ஒரு வழிபாடு. அப்படி செஞ்சால் அவன் பார்த்துக்கிறான். அதனால் அந்த பாவங்கள் அதெல்லாம் நீங்கிறதெல்லாம் அவன் பார்த்துக்கிறான். சுந்தரர் சொல்லுவார், வேறு ஒன்றும் இல்லை, காலையில் எந்திரிச்ச உடனே போய் சாமிகிட்ட ஒரு வழிபாடு வச்சுருங்க, அந்த நாளே நல்லாருங்க, அவன் பார்த்துக்கிறான்ட்டு. காலையில் எந்திரிச்சு, இப்போ நீங்கள் காலையில் அந்த காலத்துலலாம் காலையில் எந்திரிச்ச உடனே பல் தேய்ப்போம். இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே செல்லு தேய்க்கும் சாமி கூட இப்போ சொல்லிட்டு போனாங்க. 63 6 கோடி மாயா சக்திகள் அது ஒன்று இருக்குன்னாங்க சாமி. அப்போதான் எனக்கு வேறு பயம், 6 கோடியில் ஒன்று தான் அது. அப்போ இன்னும் 5 கோடி 99 என்னெல்லாம் இருக்கும், அந்த ஒன்றே நம்மளை எந்த பாடுபடுத்துது இல்லையா? அதனால் அந்த காலத்தில் வேணும்னா காலையில் இருந்து சொன்னால் குழந்தைகளுக்கு பல் தேய்க்கணும்னு சொல்லி கொடுப்போம். இதை இப்போ அப்பா அம்மா பார்த்து செல் தேய்க்கி காலையில் அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே சொல்கிறார், மேலை விதியே விதியின் பயனை வரவார் புறம் ஒன்றெறி செய்தாய் காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டான். காலை எழுந்து தொழுவார்னார். காலையில் செய்ய வேண்டியது என்னன்னாரு? வழிபாடு. அதனால் காலையில் எந்திரிச்சோம். அதுக்காக மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும். காலையில் எழுந்திரிக்கணும் தான், குளிக்கணும்னு இது பண்ணுறோம், சமையல் பண்ணுறோம், ஆஃபீஸ் போகிறோம். அதெல்லாம் காலையில் ஒரு 15 நிமிஷம் சாமிகிட்ட போய் அது வழிபாடு. அதை பண்ணிட்டா போருங்கிறது. காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரைக்கண்டா மாலை மதியே மலைமேர் மருந்தே மறவேன் அடியேன் வயல் சூழ்ந்த ஆலைக்கிழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானேன்னு திருக்கச்சூரில் திருக்கச்சூர் ஆலக்கோயிலில் சுந்தரர் பெருமானுக்கு சுவாமி கட்டமுது பொதி சுமந்து கொண்டு கொடுத்த இடம் அது. அங்கே பாடுறார். அப்படிலாம் அப்போ இந்த வழிபாட்டை அப்போ என்ன சொன்னார் பாருங்கள், நம்முடைய சமய நெறி எப்படி அமைந்திருக்குன்னா ரொம்ப எளிமையான நெறியாக காட்டினார். இன்னொன்று வச்சாங்க, இப்போ மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும்னா வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டோம். அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கண்டிஷன் வச்சு போட்டாங்க. எப்படின்னாரு, முதல்ல ரொம்ப நம்பிக்கையோடு செய்யணும்னு. இந்த வழிபாடை செய்யும்பொழுது எப்படி இருக்கணும், ரொம்ப ஒட்டரா மலர் பறித்து இறைஞ்சி
பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்குன்னு மாணிக்கம். காலையில் 2 பூ பறித்து சுவாமிக்கு போடுங்க, முக்தி இன்பம் கிடைக்கும். ஏப்பா முக்தி இன்பங்கிறது இவ்வளவு எளிமைதானா அப்படின்னா அவ்வளோ எளிமைதான்னு, ஒன்றும் சிரமம் இல்லை. நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. எப்படி செய்யணும்னாரு, காலையில் எந்திரிச்சு வீட்டில் நந்தவனம் இருக்கும் அந்த காலத்தில், அதனால் 2 பூ பறித்து கொண்டு சுவாமிக்கு போடுங்க, என்ன கிடைக்கும்னாரு, பரகதி முக்தி இன்பம் கிடைக்கணும். முட்டரா மலர் பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் அருள் பத்தில். அப்போது அந்த பக்தியாய் நினைந்துன்னு பார்த்தீங்களா, அங்கே தான் இருக்குது. சுவாமியை தவிர வேறு நினைவு எதுவும் இல்லாமல், அதான் பக்தியாய் நினைந்து. அப்படின்னா அப்போ எப்போ வரும், சுவாமி மேலே இருக்கணும். நாங்கள் அந்த வாதோர்பானத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொல்லிகிட்டு இருந்தேன். காலையில் போய் மலர் பறிக்க போகிறதுலையே ஒரு கண்டிஷன் என்ன சொல்கிறாருன்னா, பேசக்கூடாது, மௌனியாக இருந்து சிரிக்காமல். அங்கே போய் எப்படின்னாரு, இதெல்லாம் கூட செஞ்சிடலாம், சிவபெருமானை தவிர ஏனைய எண்ணங்கள் இல்லாமல்னார். பூ பறிக்க போகும்போது சுவாமியை தவிர வேறு மனசில் வரக்கூடாதான், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அது அப்போ மட்டும் இல்லை, அடுத்தால பூ கட்டுறதுக்கும் அந்த விதி வருது. திரும்ப பூ கட்டும்போது எப்படி கட்டணும்னாரு, சுவாமியை தவிர வேறு நினைக்கப்படாதுங்கிற. அதுதான் பக்தியாய் நினைந்து. இதெல்லாம் எப்போ சார் வரும்னாரு, வரும். எப்போ வரும்னாரு, சுவாமியை கெட்டியை பிடிச்சிக்கிட்டா அந்த உறுதிப்பாடு. 11ஆம் திருமுறை சொல்லிச்சு, எல்லாம் தெரிஞ்சபாடு. உன்னை ஒளிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பன்னிருகை கோலப்பா வானோர் கொடிய வினை தீர்த்தருளும் வேலப்பா செந்தி வாழ்வேன். அதுதான் பிடிப்பு. அந்த பிடிப்பு உறுதியாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, சாமி வருவான். சிவஞான சுவாமிகள் அகிலாண்டேஸ்வரி பதியத்தில் சொல்லுவார், நரகலோக துன்பங்களை எல்லாம் சொல்லுவார். சொல்லிவிட்டு அந்த நரக துன்பத்தில் என்னை நீ மாட்டி விட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு வழிபாடு வச்சு, அப்போ என்ன ஒரு வார்த்தை போடுவார், அம்மா நான் ஒன்றை தான் நம்பி இருக்கேன் ப்ளீஸ் அப்படிம்பார். அந்த நம்பிக்கை அதுதான் வழிபாட்டில் முக்கியம். நீங்கள் மண்ணில் நல்ல ஒன்றும் வாழணும், சுவாமி அருள் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்னாரு, வழிபாடு செய்யணும். வழிபாடு செய்கிறது எப்படி செய்யணும், காலையில் இந்த டாக்டர்கிட்ட போகிறது, சரி பார்ப்போம் அது சரியாக வருதான்னு. இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 நாள் கழிச்சு இன்னொரு டாக்டர்கிட்ட, இப்படி 5 நாள் 5 டாக்டர்கிட்ட போனோம்னா நோய் சரியாகாது. முதல்ல டாக்டரை நம்பி விடும். இந்த உடல் பிணி தீரணும்னா டாக்டரை நம்பணும், உயிர் பிணி தீரணும்னா அந்த டாக்டர் நம்பணும். உடல் பிணி தீர்றதுக்கும் அந்த டாக்டரை நம்பணும். அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பாராருன்றார். ஆனால் அவன் வேணும், அது சொல்லுவார் சிவஞான சுவாமிகள். தூல உடல் அரவினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தொடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவர். நரகத்தில் செய்வாங்களாம், தீயில கொண்டு போட்டுருவாங்களாம். சுடரும் எரிவாயில் இடுவர், மேலதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர். செப்பை காய்ச்சி ஊற்றுவாங்களாம் மேலே. நல்ல வேளை இந்த நரகம் நமக்கெல்லாம் இல்லை, பயப்பட வேண்டாம் சொல்கிறார். மேலதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர், விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சாம்பிள் தான், உள்ள நிறைய இருக்குங்கிறார். நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமுது அழுத்துவர். நம்மால் உடனே அதெல்லாம் நமக்கு அங்கே ஆள் தெரியும் சார், அதெல்லாம் கொடுத்து செட் பண்ணிடலான்னாரு. தலை எலும்பிடின் உச்சி கவிழூர் அடிப்பர்னர். தலையை தூண அடியாம். அந்த கனல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாதே. ஆலம் அமுது செய்து அமரதமை ஆண்ட நீல்கருணை அன்னமே உனை நம்பினேன். அதுக்காக சொன்னேன். அந்த வழிபாடை எப்படி வச்சார் பாருங்க, மான வேறு யார்ட்டையும் போல அகிலாண்டேஸ்வரிட்ட வேண்டுறார் திருநெல்வேலியில். ஆலம் அமுது செய்து அமரதமை ஆண்ட நீல்கருணை அன்னமே உனை நம்பினேன் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசேம்பர். அதுதான் வழிபாட்டு. எப்போ அவன் கூட இருக்கிறான், நம்ம கூட அவன் வருவான்கிற ஒரு உறுதிப்பாடு, ஒரு நம்பிக்கை இருக்குதோ, அப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம். அப்போ நம்ம மண்ணில் நல்ல வண்ணம் வாழுகிறோம். பெருமான்கிட்ட பார்க்க வேண்டியது அதுதான், அந்த உறுதிப்பாடு. அடியேனை இங்கு ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று அருளாயே சொல்கிறாரே. அது எந்துவே அப்படின்னா அவன் நம்மகிட்ட கேட்குறானா, என்ன கூப்பிட்டியாமே என்ன வேணும்னு கேட்பானா சுவாமி. சுவாமி இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராப்ளம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் சுவாமி உடனே வருவானு சொல்கிறார் மாணிக்கவாசன் இல்லைங்களா. அது எந்துவே என்ற அருளாய் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிறார். அப்படின்னா வருவான். முருகப்பெருமானை கூப்பிட்டா வந்துடுவாங்கிறார். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழில் சொல்கிறார்.
அவனை வான்னு சொன்னால் போருமா, அவன் வந்துடுவானா, அவனால் வராமல் இருக்க முடியாதுங்கிறாரு. அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணுமே. அவன் தயாராக இருக்கிறான் கூப்பிட்ட உடனே போகணும்னே, ஆனால் நாம் கூப்பிடணும்ல. பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள் என்னும் பேராளா சேரா நிறுதற் குலகலகா சேவர் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்றுன் இல்லைங்களா. வந்து பாரா மகிழ்ந்து முளைத்தாயர் போற்றி பரிந்து மகிழ்ந்து வர அழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் களப குறும்பை முலை வள்ளி கணவா வருக வருகவேன்னர். அப்படி முருகப்பெருமான் வந்து வருவான் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நம்பிக்கை வழிபாட்டில் முதல்ல அடுத்த கட்ட உயர்வு. இப்போ முதல்ல நம்பிக்கையோடு வழிபாடு செய்யணும். சரி, அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? திருவாதூர் புராணத்தில் சொல்கிறார், யமன் அனுப்புகின்ற ஓலையை கொண்டு வரக்கூடிய தூதுவர்கள் கூட எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறார். சுவாமி கூட இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தார், அருமையாக சொல்கிறார் திருவாதூர் புராணத்தில். கதையெல்லாம் நமக்கு தெரியும். குதிரை வாங்க போனார், சுவாமி வந்து அவருக்கு உபதேசம் செய்கிறாரு, அதெல்லாம் தீட்சை கொடுத்து வச்சார், அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தீட்சையெல்லாம் வாங்கின உடனே என்ன ஆயிடுச்சு, இவருக்கு இந்த உலக ஞாபகமெல்லாம் ஒன்றும் இல்லை, சுவாமிக்கே அடிமையாக இருக்கிறார். அதனால் மன்னன் கொடுத்த பொண்ணு பொருள் அதையெல்லாம் கூட சுவாமிகிட்ட கொடுத்துட்டு தான் ஒரு கோவணத்தை கட்டிட்டு பறந்த தலை அதில் நிற்கிறார். இப்போ அந்த கூட இருக்கிறவங்கள்லாம் ஞாபகப்படுத்தினாங்க, இந்த மாதிரி மந்திரியாரே நாம் வந்தது குதிரை வாங்குறதுக்கு, இப்படி இருக்குது, இதெல்லாம் மன்னருக்கு தெரிஞ்சால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும். அவருக்கு அதெல்லாம் ஒன்றும் காதில் உழலை. அதனால் என்ன பண்ணாலும் அவங்க மன்னன்ட்ட போய் சொல்லிட்டாங்க, மன்னா அந்த மாதிரி மந்திரி கூட நாங்கள்லாம் போனோம், ஆனால் மந்திரி இப்போ இருக்கிற நிலைமை இதுதான் நடந்தது அப்படின்னு கதையை சொல்லிட்டேன். மன்னனுக்கு ரொம்ப கோபம். அதனால் என்ன பண்ணிட்டார், அவர் உடனே ஒரு ஆள்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்து அந்த ஆள் இங்கே கூட்டுவாங்க, உடனே கூட்டுவாங்க. இப்போ அவன் வந்து அந்த லெட்டர் கொடுக்குறான். இப்போ மன்னன்கிட்டருந்து ஒரு நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கிட்டருந்து ஒரு கடிதம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஒரு தப்பு செய்தார் அப்படின்னா மன்னன் உடனே முடிவு எடுத்துருவான். இப்போ மாதிரிலாம் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு ஒரு விசாரணை கமிஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ ஒரு 30 வருஷம் அதிலேயே ஓடும். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஆமாம், அப்போல்லாம் உடனே வந்து தலையை தூக்கிடுவான். அதனால் வந்து என்ன அப்படியான ஒரு காலம். அதில் ஒரு லெட்ரு வருது. அந்த லெட்டரை முதல்ல என்ன சொல்லிட்டாரு, அதில் ஒரு அருமையான செய்தி சொல்லுவார். அவன் கடிதம் கொண்டு வந்து வாசிக்கிறான். இந்த மாதிரி இது வந்து பாண்டிய மன்னன்ட்ட இருந்து வந்த கடிதம், நீங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பொருள்லாம் கொண்டுட்டு குதிரை வாங்க போனீங்க அமைச்சரே, குதிரை வாங்க பணம் நிறைய கொண்டு போயிட்டு கோமணத்தை கட்டிட்டு இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால் இப்போ இந்த லெட்ரு கண்டவுடன் இந்த வந்தவர்களோட கிளம்பி உடனே வாங்க இங்கே அப்படின்னு. இவர் அந்த லெட்டரை வாசித்து இவர் கேட்ட உடனே இவர் எப்படி இருந்தாராம் அது சொல்கிறாரு. நாம் வந்து பெருமானுடைய அடியாருக்கு நம்ம அடிமை. இது யார், எவனோ ஒரு மன்னன்கிறான், அவனுக்கு நம்ம அடிமைங்கிறான், அவனுக்கு நம்ம என்னமோ தப்பு செஞ்சோங்கிறான், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருந்தாராம். இப்போ அவன் சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்தகன் எழுதும் ஓலை கொண்டு அவன் தூதரும். அந்தகன்னா யமன். யமன் ஓலை கொடுத்தான்னா என்ன அர்த்தம், ரைட்டு டேட் வந்தாச்சுன்னு அர்த்தம். யமனுடைய தூதர்கள் ஓலையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இங்கே வந்த இடம் முடிஞ்சதுன்னு அர்த்தம், கிளம்பிட வேண்டி தான். அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் அங்கே பேசுகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது சொல்கிற அந்தகன் எழுதும் ஓலை கொண்டு அவன் தூதர் தாமம் வந்து எமை அணுக மாட்டார் அவர் சொல்கிறார். யமதூதர்கள் கூட யமன்கிட்ட இருந்து ஒரு ஓலையை கொண்டு வந்து என் பக்கத்தில் வர முடியாது. என்ன காரணம்னாரு, உடையவர் மதுகையாலேன்னு ஒரு வார்த்தை போட்டார். உடையவர்னா சுவாமியினுடைய ஆற்றல்னால நம்ம பக்கத்தில் வர முடியாதுன்னார். ஏன் நிறைய ஞானசம்பந்தர் சொல்லி வச்சார், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினைக்கருது என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களமே. ஆனால் அவன் பக்கத்தில் வேறு யாரும் வர முடியாது. அதை அங்கே அப்படியே ஞாபகப்படுத்துகிறார். அந்தகன் எழுதும் ஓலை கொண்டு அவர்தம் தூதரும் வந்து எமை அணுக மாட்டார். ஏன்னாரு, உடையவர் மதுகையாலே வெந்து ஒரு கணத்தில் வீழ மேவலர் புறங்கள் செற்றார். ஒரு நொடி ஒரு சனத்தில் முப்புறத்தை அழிச்சவன் பெருமான். பன்னெடுங்கா வந்து நாட்களாக தேவர்களையெல்லாம் சிறைப்பிடித்து தேவர்களில் படாத பாடு. அப்பேற்பட்ட அந்த இவங்களும்
சுவாமி எப்படி அழிச்சான்னாரு. ஆமாம், சுவாமி ரொம்ப சண்டை போட்டு 3 வருஷம் படாதபாடு கஷ்டப்பட்டு ஜெயிச்சார் அவர் அப்படிலாம் சொல்ல. வெந்து ஒரு கணத்தில் விழனர், ஒரு க்ஷணத்தில் 3 முப்புறமும் காலி. வெந்தொரு கணத்தில் வீழ மேவலர் புறங்கள் செற்றார்தம் அவருக்கு தமர் ஒருவருக்கு அஞ்ச தகுவரோ என்று சாற்றினார். அப்படிப்பட்ட ஒருத்தர் யாருக்காவது பயப்படுவாங்களா? ஐயா போடான்ட்டார். லெட்ரு கொண்டு வந்தாலும் போய்ட்டு வந்துட்டார். உன் மன்னனாது யாருக்கும் பயப்படலேன்றார். இது காலத்தாலும் முன்னோ பின்னோ அப்பர் சுவாமிகள் வரலாறுலேயே அந்த தைரியத்துக்கு அப்போ சுவாமி மேலே இருக்கிற அந்த பிடிப்பு, அதுக்காக சொல்கிறார். அங்கே சமணம் போயிட்டு திரும்ப சைவத்துக்கு வந்தது. வந்த உடனே மன்னன் அங்கேருந்து ஆள் அனுப்பிச்சி விட்டான். 2 இடத்துலையுமே ஒன்று பாராட்டணும். இங்கேயுமே அந்த ஓலை அனுப்பும் பொழுது ரொம்ப கோபமாக எழுதினாலும் ரொம்ப நாகரிகமாக எழுதுவோம். தென்னவன் எழுதும் ஓலை யாருக்குன்னாரு, தென்னவன் பிரம்மராயன் எனும் நல்ல அமைச்சர் காண்கிற தென்னவன் பிரம்மராயன் என்ற நல்ல அமைச்சர் அப்படி தான் 2 அட்ரஸ் போடுறார். அதே மாதிரி அங்கேயும் அங்கே பல்லவ மன்னன் அவனுக்கு ரொம்ப கோபம். இந்த மாதிரி சமணம் சார்ந்து திரும்ப சைவத்துக்கு போயிட்டார். ஏன்னா இருக்கவன்லாம் வேறு ஏற்றி விட்டான். பண்ணால் நம்ம சமயத்துக்கே பிரச்சனை அப்படின்னு ஏற்றி விட்டான். ஆனாலும் என்ன பண்ணார், உடனே போய் தூக்கிட்டு வாங்கன்ட்டு உடனே கூப்பிட்டுவாங்க அவர் அப்படின்னு தண்டனை கொடுத்துரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அங்கேயும் பார்த்திங்கன்னா கூப்பிட போனது யாரோ சும்மா ஆட்கள் அனுப்பலையா, அமைச்சர் போனாராம் கூப்பிட. ஏன்னா இவர் தர்மசேனர் ஒரு பட்டத்தில் இருந்ததுனால சேக்கலார் சுவாமிகள் சொன்னார், பாண்டிய அந்த மன்னன்ட்ட இருந்து இங்கே வந்தது யாருன்னா அதில் ஒரு அமைச்சர் வந்தாராம். அதை கூட CKS ஐயா எழுதுகிறாரு, அமைச்சர்கள் வந்தனர்னு எழுதுகிறார். அப்புறம் 3 உள்துறை, அது காவல் எல்லாம் போயிருக்கும் போல், எல்லா அமைச்சரும் போயிருக்க கூட கூப்பிடுறதுக்கு. சென்றணைந்த அமைச்சருடன் சேனை வீரரும் சூழ்ந்து சேக்கலார் சுவாமிகள் சொல்கிறார். கூப்பிட போனது அமைச்சர். சென்றணைந்த அமைச்சருடன் சேனை வீரரும் சூழ்ந்து மிந்தயங்கு புரிவேணி வேதியர்தம் அடியவரை. சுவாமியனுடைய அங்கே என்ன சொல்லிட்டார், தர்மசேனரை அப்படிலாம் ஒன்றும் சொல்ல, பெருமானுக்கு அடியவர்னு ஒரு வார்த்தை போட்டார் சேக்கலார். மிந்தயங்கு புரிவேணி, அப்படி ஒரு சடையை கொண்ட பெருமான் அவனுக்கு அடியவர். மிந்தயங்கு புரிவேணி வேதியர் அடியவரை இன்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான் போதும் என. உங்களை கூட்டுற சொல்லி மன்னர் அனுப்பிச்சிருக்கிறார், வாங்க கிளம்புங்க அப்படிங்கிற. ஏன்னா மன்னர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, சார் இன்றைக்கி வரீங்களா நாளைக்கு வரீங்களான்லாம் பேசுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. மன்னர் கூப்பிட்டாருன்னா உடனே போனோம். ஆனால் எனக்கு இன்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான் போதும் என. போதும்னா வான்னு அர்த்தம். போதும் என அங்கே ஒரு வார்த்தை போட்டார். சுவாமி மேலே இருக்க நம்பிக்கை பாருங்கள். அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய செய்தி என்னென்னா, சுவாமியை தவிர யாரை பற்றியும் எந்த சூழ்நிலையிலும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாங்க. அது ஒரு முக்கியமானது. நிறைய நேரங்களில் கவலைப்பட்டே காலம் போகுது. சில நேரங்களில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்மாள் எந்த கவலையும் இல்லை சுவாமி கூட அங்கே அது இங்கே சொல்கிறார். ஆனால் மன்னர்கிட்ட வந்த கடிதம், மன்னர் ஆள் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன சொன்னார் பாருங்க, வரலைங்கிறது எப்படி சொல்கிறாரு, அருமையார். ஆமாறு நீர் அலைக்கும் அடைவிலம் என்ற அது சொல்லும் பொழுது எப்படி சொன்னார்னாரு, வந்தவங்களை இப்போது நம்மளை ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு கூப்பிட வராங்கன்னா கொஞ்சம் தலை குனிஞ்சு ஒரு மாதிரி, அது நீங்கள் இந்த டிவிலெலாம் பார்க்கலாம், முகத்தில் துண்டை போட்டுட்டு போவானுங்க கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகும்பொழுது இதெல்லாம் இப்போ அவருக்கு தைரியம். வந்தவங்களை நேர் நோக்கிம்பர், நேர முகத்துக்கு நேரம் பார்த்து பேசினாராம். சொல்லு, இன்று நுமை அரசன் அழைத்து எமை விடுத்தான் போதுமென நின்றவரை நேர் நோக்கி நிறைதவத்தோர் உரை செய்வார்னர். நிறைதவத்தோருங்கிறார் மாணிக்க இவரை அப்பர் சுவாமிகள் சேக்கலார் சுவாமிகள். தவத்தினாலே முழுமையாக உயர்ந்தவர். ஆனால் அவர் உரை செய்வார், பதில் சொல்கிறாரு. பதில் சொல்லுன்னு சொல்லும் பொழுதே அப்படின்னா நேர் நோக்கினர், நேரம் மூத்த பார்த்து பதில் சொல்கிறார். அப்படி என்ன பதில் சொல்கிறார், அருமையாக சொல்ல. நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து நதியினுடன் குளிர்மதி வாழ்கோம் சடையானை. அருமையாக சொல்ல. நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து, அந்த பதியத்தை பாடினதை சொல்கிறார் செய்தியை. நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து நதியினுடன் கங்கையுடன் குளிர்மதி வாழ் சடையானை. அவரை பாடுறார். தேமாலை செழுந்திருத்தாண்டகம்பாள், தேமாலை செந்தமிழின் செழுந்திருத்தாண்டகம் பாடி சொல்லிங்களா. ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலம் என்றார். நீ கூப்பிட்டு நான் வர்ற நிலைமையில நல்லா போடான்ட்டார்.
அந்த ஒரு உறுதிப்பாடு எங்கே கிடைச்சதுன்னாரு அந்த பதிகத்தை படிக்கும் பொழுது. இது சேக்கலார் சுவாமிகள் வார்த்தை. ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலம் என்று நீ கூப்பிட்டெல்லாம் நான் வர முடியாது. எப்படி இங்கே வாதவர் பெருமான் சொன்னாரோ அந்த ஓலையெல்லாம் கூட கொண்டு போடு, யமன்டருந்து வர்ற ஓலையை எங்களை ஒன்றும் பண்ணாது, நீ ஓலையை வச்சுட்டு என்னடா பண்ணு துறப்போடு அப்படின்னு சொன்னாரோ இதே உறுதிப்பாடு அப்பர் சுவாமிகள் வரலாறுலையும் காட்டுறார். அது சேக்கலார் சுவாமிகள் காட்டுறார். நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து நான்மறை என் கோமானை நதியினுடன் குளிர்மதி வாழ் சடையானை தேவா இந்த செழுந்திருத்தாண்டு செந்தமிழின் செழுத்திருத்தாண்டகம்பாடி ஆமாறு நீர் அழைக்கும் அடைவிலம் என்று அருள் செய்தார்னர். பதிகத்தில் சொல்கிறார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படவும் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமே. உண்மையிலே இந்த பதிகமெல்லாம் இந்த பாட்டில் ஒரு பாட்டு கூட போகிறோம், பதிகம் முழுசும் கூட வேண்டாம், இந்த ஒரு பாட்டு போகிறோம். காலையில் எந்திரிச்சு படித்தோன்னு வச்சுக்கோங்க சார், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி இல்லை, திருமுறை இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. தெரியும், இந்த ஒரு பாட்டு கையில் இருந்தால் போகிறோம். எவனுக்கு இல்லாமல் பயந்து பல்ல காமிச்சுக்கிட்டு இல்லைங்களா, நாம் ஆர்க்கும் குடியல் பூமியில் எவர்க்கு இனி அடிமை செய்வோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து கொள்ளும் பாரதியார். போ ஆனால் நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம்னர். எதுக்கும் பயப்படாதவங்க கடைசியில் அவனுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, எப்போ வருவான்னு தெரியாது, திடீர்னு தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா அவனை வேறு மாதிரி செட்டிங்ஸ் ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப நேர்மை. நமக்கு இந்த நேர்மையான அதிகாரி கண்டாலே நமக்கு பயம் வந்து அது ஒரு காரணம். அவன் எப்போ வருவான்னு தெரில, அவனை ஒன்றும் செட் பண்ணல. அதனால் அப்படிப்பட்ட நம்ம அவனையும் அஞ்சோம் நரகத்தில் இடர்படவும்னார். நமக்கு நரகம் கிடையாதுன்றார். நரகத்தில் நமக்கு துன்பம்லாம் அதெல்லாம் கிடையாதுன்றார். நரகத்தில் இடர்படும். ஏன்னா சுவாமி இருக்கான். நடலை இல்லோம், நடலைன்னா துன்பம்னு அர்த்தம். வந்து இன்னொரு பக்கம் வந்து மறதின்னு அர்த்தம். நமக்கு துன்பமெல்லாம் கிடையாது, நமக்கு மறக்காதுங்கிறார். நமக்கு மறதியெல்லாம் எவ்வளவுங்கிறீங்க. சிலங்களில் காலையில் சாப்பிட்டமானே மறந்து போகுது. வந்து படித்தது மறக்கிறது இருக்கட்டும். நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம். பிணி அறியோம்ட்டார். எந்த துன்பமும் நமக்கு இல்லைன்னு. பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, ஒரே ஒருத்தருக்கு தான் பணிவோம், சுவாமிக்கு. பணிவோம் அல்லோம்னா ஏதோ ஆணவ மலத்தில் பேசுகிற மாதிரி இருக்குது. இல்லை, சுவாமியை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் பணிய மாட்டோம். பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும், எந்நாளும் துன்பமில்லை. எப்போ? தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் அச்சங்கவென் குளையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடினையே குறுகினோமே. அந்த ஒரு தைரியம் அதுதான் வந்து காட்டினது. இந்த உறுதிப்பாடெல்லாம் காட்டினது யார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய திருமுறைகள். நீங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும் அப்படின்னா உண்மையில் வந்து அது கூட அருமையான சொற்றொடர். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதி. இந்த வைகளும் என்பது ரெண்டாவது வரியில் சேர்த்து பொருள் விடணும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் முடிச்சிட்டார். வைகளுங்கிறது என்றும் அர்த்தம். என்றும் நல்லா வாழலாம். அவர் அதுக்கே போல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் முடிச்சிட்டார். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்குனார். தினம் பெருமானே நினைக்கணும். நல்ல கதிக்கு நினைக்க வேண்டியது பெருமானே, அது தினம் செய்ய வேண்டியது. அதனால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதி. அது படிப்போம், ஏன்னா வரி எப்படி இருக்கு. ஆனால் பொருள் எப்படின்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. எவ்வளோ ஒரு உற்சாகம் கொடுத்தார் பாருங்க. இப்போ திருவம்பாவை படிச்சுட்டு இருக்கோம். இப்போ நாளையில் குழந்தைங்க அருமையாக நடனம்லாம் கோலாட்டம்லாம் ஆடினாங்க. என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். அதானே சொன்னார். முன்னை பழம்பொருளுக்கு முன்னை பழம்பொருளை பாட்டில் கடைசியில் முடிக்கும்போது எப்படி சொன்னார் பாருங்க. பரிசே எமக்கு எங்கோ நல்குதியல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். நான் ஒரு அன்பு விண்ணப்பமே வைக்கிறேன். இந்த மார்கழி அருள்மலை முடிஞ்சு நீங்கள்லாம் வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு சின்ன போஸ்டரு என்ன குறையும் இலோம் வீட்டில் எழுதி போடுங்களேன். ஒரு குறையும் இல்லை, மனசுலையும் ஒரு குறையில் வெளியும் இல்லை. என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். அப்பர் சாமிகள் சொல்லுவார். அந்த உறுதிப்பாடை பாருங்கள், தைரியம் கொடுக்குறார் நமக்கு. மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுகிறேன் சொன்னார். மலையே வந்து வீழினும்னார். ஏதோ ஒரு கல்லு தலையில் வந்து விழுதுன்னா அதுக்கே பயப்படுறோம். மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுகிறேன் தலைவனாகிய ஈசன் தமர்களை கொலை செய்யானை கொன்றிருக்குமேனர். அருமையான இடம்.
மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதல். ஒன்றுமே கவலைப்படாதீங்கிற ஏன்னா சுவாமி இருக்காங்க கூட. வானம் இடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும் என்னை அந்த காணமையில் முருகையன் திருவருள் கைவிட மாட்டாதே. பாமன் சுவாமி வானம் இடிந்து தலையில் விழும்படி வம்பு வந்தாலும்னு ஒரே தான், அந்த காணமையில் முருகையன் திருவருள் கைவிட மாட்டாதே. முருகப்பெருமான் இருக்கான், நம்மளை விட மாட்டான். மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதிரேல் தலைவனாகி ஈசன் தமர்களை, பெருமானுடைய சொந்தக்காரங்க நம்மெல்லாம் தமர்கள், அவனுக்கு தலைவன தமர்னா சொந்தம். தலைவனாகி ஈசன் தமர்களை கொலை செய்யானை கொன்றிடுகிற்குமே. இது பாட்டு. அதில் கூட ஒரு நயம் பார்த்தீங்கன்னா, கொலை செய்யானை கொன்றிடுகிற்குமே அப்படின்னா அப்போ யானை நம்மளை கொன்றும் அப்படின்னு பொருள் கொண்டா சிக்கலாயிடும். இப்போ தான் மலைக்கே பயப்பட வேண்டான்ட்டு அப்புறம் யானை கொன்றுவோங்களன்னா பயமாக இருக்குது. வீசா குருசாமி தேசியர் உரை எழுதினார். அவர் எழுதுகிறாரு, மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதிரேல். முடிஞ்சது. ஒருவேளை கலங்கினால் கொலை செய்யானை உங்களை கொன்றும்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தமா, சுவாமி இருக்கிறாங்க நம்பிக்கையில் தைரியமாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கலங்கினா அப்படின்னா அந்த தைரியம் மனசில் வரலைன்னா இந்த இடத்துல கொலை செய் யானைங்கிறது நம்ம கூட இருக்கிற ஐம்புலன்கள், அதுவே நம்மளை கொன்றும்னார். ஐம்புலன்களை யானைன்னு கொள்ளலாமான்னாரு. கொள்ளலாம். எங்க ஞானசம்பந்தர் என்னம்மா திருக்கேதாரத்தில் தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால். அந்த இடத்துல தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி கேதாரத்தை வழிபாடு செய்வாங்களாம் அவங்களாம். தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர்னர், சுரும்பார்னா அன்று அலர்ந்த மலர்கள், சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலாட. அதுக்கப்புறம் சொல்லார் திருக்கேதாரத்தை. அப்போ கொலை யானைங்கிறது பொறிகளை, இந்த ஐம்புலன்களையும். இது வீசா குருசாமி தேசிகர் வஜ்ரல் மொழியார் குறிப்பு எழுதுறார். மனுஷன் அவர் குறிப்பு எழுதுகிறார். இதுக்கு அவர் எழுதுகிறாரு, கொலை செய்யானை கொன்றிடுகிற்குமே அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி அடியாறுகளை இந்த யானை வந்து கொன்றிடுமா என்ன, இயலாது என்று அர்த்தமாம்னு எழுதிட்டு போயிட்டார். இப்படி நடக்குமோ அப்படின்னு நம்ம சிலங்கள் சொல்லோம்ல, அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறல்ல, அது மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இறைவனுடைய அடியார்களை கொலை செய்யானை கொன்றிருக்குமே அப்படி பண்ணிருமா என்ன, இயலாது, அதால் முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை எழுதுவார், தம் அனுபவத்தை பொதுமையாக்கியதுன்னு எழுதினார். இவ்வளோதான் எழுதினார் அந்த உரையில். தம் அனுபவத்தை பொதுமையாக்கியது அப்படின்னு எழுதிட்டார். என்னன்னா அப்பர் சுவாமிகள் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பொதுவாக எல்லாருக்கும் எழுதுகிறார்னார். ஏன்னா அவரை பொறிகள்லாம் ஒன்றும் செய்யலை. அது மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுதிரேல் என்று அருமையாக ஒன்று வந்து சொன்னார். இப்போ அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படிங்கிறதுல கடைசியாக ஒரு செய்தி, அதை மட்டும் சொல்லி சரியாக 8க்கு முடிச்சிடும். 8 கொண்டார் தம்மை விட்டு கொண்டே நின்றார் தொட்டார் உலகம் என்று உந்தீவர திருவந்தியார். அதனால் அதை 8 கரெக்டாக வச்சுக்கணும். நான் வந்து ஒரு செய்தி சரி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழுறதுக்கு சுவாமியை பிடிச்சிக்கணும், அது ஒரு செய்தி எடுத்துக்கிட்டோம். சரி, வேற அப்படின்னார். ஒன்று தான், எல்லார் மீதும் அன்பு காட்டுவோம். சைவம் சமேஷம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எல்லார் மீதும் அன்பு காட்டுவோம். சைவம் சமேஷம். ஏன்னா அன்பில்லாத வாழ்க்கை இல்லை, அன்பில்லாத வழிபாடு இல்லை. ஈசனுக்கு அன்பில்லார், அடியவர்க்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார். சித்தியார் சாத்திரம். அதனால் வழிபாட்டில் வந்து என்னன்னாரு, அன்பு. திருமந்திரம் சொல்லிச்சு, என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினம் அன்போடு அகங்குலைவார் கன்றி என்பொன் மணியினை எய்த ஒண்ணாதே என்ன. என்பே விறகாய் இறைச்சி அறுத்துட்டுனர், இந்த எலும்பையே வந்து எடுத்து உடல் அவ்வளோ வருத்தி அதையே வந்து தீயில் விறகு மாதிரி எரித்து இந்த சதை பிண்டங்களெல்லாம் அதில் போட்டு வறுத்து அந்த அளவுக்கு உடம்பை வருத்தினா கூட, அதெல்லாம் முடியாத காரியம், அப்படி வருத்தினா கூட உள்ளத்தில் அன்பு கொண்டு வழிபடலைன்னா சுவாமி கிடைக்க மாட்டார். என்பே விறகாய் இறைச்சி அறுத்திட்டு பொன்போர் கணலில் பொரிய வறுப்பினம் அன்போடு அகங்குலைவார் கன்றி என்பொன் மணியினை எய்த ஒண்ணாதே. அதனால் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னாரு, அன்பு. அந்த அன்புங்கிறது தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவர் சொல்லிட்டார். வாழுறதுக்கு என்ன வழி அப்படின்னாரு,
அன்பு கொண்டு. நீங்கள் உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், நம்ம கூட இருக்கிறவங்க மேலெல்லாம் நம்ம அன்பு செலுத்துகிற ஒரு நிலையில் இருந்தோன்னு வச்சுக்கங்களேன், முதல்ல வீட்டில் செலுத்த ஆரம்பிப்போம், அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படி தெருவில் 10 குடும்பம் இருந்தால் அந்த தெரு நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லாயிருக்கும், சமுதாயம் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும். அப்போ எல்லாரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழுறதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்னா, இன்றிலிருந்து மார்கழி அருள்மலையில் கேட்ட அன்பர்களெல்லாம் அங்கே ஒரு சீட்டு இந்த ஏதோ போடுறதுக்கு வச்சாங்க, முடிஞ்சால் அது உள்ளே எழுதி போட்டு போயிருங்க, நாங்கள் இனிமேல் கோவப்படுவதில்லை, அன்பே காட்டுவோம்னு எழுதி போட்டு போங்க. நாளைக்கு எவ்வளோ சீட்டு வருதுன்னு எண்ணி பார்ப்போம். வந்து ஏய் இதெல்லாம் சொல்லுங்க, நீ யாருன்றீங்கன்னா போச்சு வந்து. அதனால் அந்த அன்பு அதுதான் செய்தி. அதனால் நம்முடைய சமயம் எப்பேற்பட்ட உயர்ந்த சமயம் என்று சொன்னால், பிற சமயங்களையோ பிறரை யாரையுமோ புண்படுத்தாத அல்லது அவர்களை வேண்டாம் என்று வெறுக்காத சமயம். அந்த சமயத்தில் இருந்து கொண்டு நான் திருநீர் பூசுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் அன்பு காட்டலைன்னு வச்சுக்கோங்க, போச்சு. தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவினில் 100,000 ஊரிட்டு அக்தில் அங்கன் ஒரு ஊர் அமைத்தவர்க்கு அமருலகம் அளிக்கும் என்பெருமை. சுவாமி வீட்டில் நம்ம அம்மா மேலே, மனைவி மேலே, தங்கச்சி மேலே வைக்கிற அன்பில் 1,00,000ல் 1 பங்கு சுவாமி மேலே வச்சாலே கைலாயத்தில் நமக்கு துண்டு போட்டு வச்சுருக்கிறானா அவ்வளோ அன்பு. அதனால் அந்த அன்பை நாம் இன்றைக்கி மார்கழி அருள்மலையிலிருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற செய்தி என்னென்னா, எல்லாரும் நிச்சயமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழுவோம். அது சுவாமியுடைய வாக்கு. ஏன்னா ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய்க்காது. நீங்கள் ஞானசம்பந்தருடைய வாக்கெல்லாம் சுவாமியினுடைய வாக்கு. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா, கண்காட்டும் முதலானும் கனல் காட்டும் கையானும்னு அவர் பாடின அந்த பதியத்தை படிக்கிறவங்களுக்கு குழந்தை பெறு என்பது நிச்சயம். பேடையா பிரிவைதும் பிள்ளையினோடு உள்ள நினைவாயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். அந்த கோயில் சிவாச்சாரியார் சொன்ன செய்தி. நான் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன், நான் அடிக்கடி போயிருக்கிறேன். போகிறப்பெல்லாம் இந்த கதையை அந்த சிவாச்சாரியர் வர்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவார். அது நம்ம நிறையோட கேட்டோம். சரி, இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக நம்ம நின்று கேட்டணும். அப்போது அந்த சிவாச்சாரியர் ஒரு நாள் சொல்கிறார், இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னை வினை இதுகள் பிரகாரம் ஒருவேளை இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லைனாலும் இங்கே வந்தால் குழந்தை கிடைக்கும்னார். சரி, அது கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. அவர் சொல்லும் பொழுது சொல்லிட்டு அவர் அடுத்த வார்த்தை சொல்கிறார், எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் ஒரு சிவாச்சாரியர் அப்படி சொல்கிறாரு, அது ஏன் அப்படின்னா ஞானசம்பந்தருடைய வாக்கு பொய்த்து விடக்கூடாதுன்னு சுவாமி உறுதியாக இருக்கிறான்னு. அதனால் ஒருவேளை இந்த விதி பிரகாரம் இல்லைன்னாலும் சரி, இந்த வினையெல்லாம் சஸ்பென்ஸில் வை, அடுத்த பேலன்ஸ் ஷீட்டில் கவர் பண்ணிக்கலாம், இப்போ நீ குழந்தைய கொடுத்துருன்றானோ சுவாமி. அப்படி செய்கிறானோ. ஏன்னா ஐயூர வேண்டா ஒன்றும் சொல்லிட்டு போயிட்டார். அது மாதிரி அவர் எதுக்கு சொன்னார்னா, அவர் வாக்கு ஆணை நமதேன்னு சொல்லக்கூடியவர், அரசாழ்வர் ஆணை நமதே மேலே அப்படி சொல்லக்கூடிய, உறுதிபட சொல்லக்கூடிய ஞானசம்பந்தர் சொன்ன வாக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அதனால் அதில் பொய்மைக்கில் எதுவுமே கிடையாது. நாம் எல்லாருமே நல்லபடியாக வாழுவோம். 2025 சிறப்பாக துவங்கியிருக்குன்னு வைத்துக்கொள்வோம். ரொம்ப நல்லாவே வாழுவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் சுவாமியை கட்டியாக பிடிச்சிக்கிறதுவோம். சுவாமி மேலும் அடியார்கள் மீதும் அன்பர்கள் மீதும் மக்கள் மீதும் நம்மீதும் அன்பு கொண்டு வழிபாடு செய்வோம். அந்த அன்புதான் இதனுடைய அடித்தளம் என்று சொல்லி, இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை நல்கிய நம்முடைய சபரி டைமண்ட்ஸ் மற்றும் ஆடல் வல்லான் அறக்கட்டளைச் சேர்ந்த அன்பர்களுக்கும் தலை உள்ளிட்ட பெருமக்களுக்கும் கலந்து சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.